பண விவகாரத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்து தாவேகா நிர்வாகிக்கு கொலை மிரட்டல் விடுத்த அதிமுக வட்ட செயலாளரால் பரபரப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அடுத்த சாலமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் கலைவாணி. 30 வயதான இவர் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் அதிரடி புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகாரில் கடந்த மே மாதம் 16ஆம் தேதி கலைவாணியின் உறவினரான தங்கமணி என்பவர் தன்னிடம் 7 லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாற்றிவிட்டதாக காவல் நிலையத்தில் ஒரு பொய் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து காவல் ஆணைய விசாரணையின் பொழுது அந்த பணம் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அதனை திரும்ப ஒப்படைக்க தமக்கு 6 மாத கால அவகாசம் வேண்டும் என்று கலைவாணி எழுதி கொடுத்துள்ளார். இதற்கிடையில் தங்கமணியின் கணவர் விஸ்வநாதன் கடந்த மே 25ஆம் தேதி காலமானார். அப்பொழுது அவரிடம் 1 லட்சம் ரூபாய் பணம் ஒப்படைக்கப்பட்டது. மீதமுள்ள 6 லட்சம் ரூபாயை திருப்பி தர இன்னும் கால அவகாசம் இருந்த நிலையில் கடந்த ஜூன் 2ஆம் தேதி தங்கமணி கலைவாணியை சந்தித்துள்ளார். அப்பொழுது தான் காவல் நிலைய புகாரை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் பணம் கொடுத்ததற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் கூறிவிட்டு சென்றுள்ளார். இப்படி இருக்க கடந்த ஜூன் 3ஆம் தேதி மதியம் 1 மணி அளவில் ஜெயபாரதி மற்றும் லூர்து மேரி ஆகிய இருவரும் கலைவாணியை சந்தித்து அசிங்கமாக பேசி வம்புக்கு இழுத்துள்ளனர். இந்த பிரச்சனையை உங்களுக்குள் பேசி முடித்து கொண்டால் எங்களுக்கு என்ன லாபம்? நாங்கள் தீர்த்து வைக்கிறோம், எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடு என கூறி அவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்து மிரட்டியுள்ளனர். அதற்கு கலைவாணி மறுப்பு தெரிவிக்கவே ஜெயபாரதி என்பவர் தனது அரசியல் செல்வாக்கை காட்டி மிரட்டியுள்ளார். தான் அதிமுகவில் வட்ட செயலாளராக இருப்பதாகவும் பிரபல ரவுடியின் கூட்டாளியான தன் மீது புகார் கொடுத்தாலும் தமக்கு எந்த பயமும் இல்லை என்றும் இப்பொழுதுதான் சிறையிலிருந்து வெளியே வருவதாகவும் கூச்சலிட்டுள்ளார். மேலும் கலைவாணி தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இருப்பதை சுட்டிக்காட்டி, நீ எப்படி தாவைக்காவில் இருக்கிறாய் என்று பார்க்கிறேன், உன்னை அவமானப்படுத்தி விடுவேன், கட்சியின் பெயரை பயன்படுத்தி உன் மீது பொய் புகார் அளித்து விடுவேன் என்று ஜெயபாரதி பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். என்னோட பேர் கலைவாணி. சாலமங்கலத்தில் இருக்கேன். நான் சாலமங்கலம் படப்பையில் ஆக்சுவலாக நான் தாவேகா அமைச்சர் பேர் சொல்லி பண மோசடி செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு என் மேலே புகார் கொடுத்துருந்தாங்க. ஆனால் என்கிட்ட செப்டம்பர் மாதம் மாமாவோட பசங்களுக்கு பயந்து தான் என்கிட்ட பணம் கொடுத்து வச்சுருந்தாரு. என்கிட்ட பணம் கொடுத்ததுக்கான ப்ரூஃப் நான் மாமா கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தோம். ஆனாலும் என் மேலே 16ஆம் தேதி புகார் கொடுத்தப்ப நான் பணம் தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு தான் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 16ஆம் தேதி நைட்டு அத்தை விஷம் குடிச்சு ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் போய் என்னன்னு கேட்கும்போது இல்லை நான் விஷம்லாம் குடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. 25ஆம் தேதி மறுபடியும் மாமா விஷம் குடிச்சு இறந்துட்டாரு. ஆனால் அதுக்கு காரணம் நான் தான் சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் சரி நான் ஒத்துக்கிட்டு பரவாயில்ல, நான் அன்றைக்கும் இறந்த அன்றைக்கி 1 லட்ச ரூபா பணமும் நான் மாமா கிட்ட கொடுத்துட்டேன். மறுநாள் செய்தியில் அமைச்சர் பேரை சொல்லி நான் வீடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பண மோசடி பண்ணிட்டேனோ, ஏடிஎம் கார்டு திருடிட்டேனோ, டாக்குமெண்ட் திருடிட்டேனோன்னு இவ்வளவு புகார்களும் என் மேலே வச்சுருக்காங்க. இதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக நானும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிற எங்கள் அத்தை ஸ்டேஷனுக்கு வர மாட்டுறாங்க. வராமல் ஃபோன் மூலியமாக என்னை கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, அத்தை நீங்கள் வாங்க நம்ம நேரில் பேசிக்கலாம்னு சொன்னதும் 2ஆம் தேதி அத்தை என்கிட்ட பேசினாங்க. பேசிட்டு சரிம்மா நான் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நம்ம என்னன்னு தெளிவாக பேசி முடிவு எடுத்துக்கலான்னு அத்தை என்கிட்ட சொல்லிட்டு போனதுக்கப்புறம் 3ஆம் தேதி ஜெயபாரதி லூத் மேரின்ற 2 பேரும் என்னை கொலை மிரட்டல் விடுறாங்க. நீ அவங்கக்கிட்ட பணம் கொடுக்கக்கூடாது, என்கிட்ட தான் பணம் கொடுக்கணும், இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி தரேன், எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது அப்படின்றாங்க. அப்படி எந்த விதமான ப்ரூஃபும் அவங்கக்கிட்ட இல்லை. ஏன்னா நான் அவங்கள ஏமாத்தலை. நான் என் உயிர் போயிடுச்சுன்றதுக்காக நான் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறேன். ஒத்துக்கினதுக்கப்புறம் என்னை மறுபடியும் டார்ச்சர் பண்ணுறாங்க. ஜெயபாரதியும் லூத் மேரியும் என்னை மீறி நீ அவங்க அத்தைக்கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. ஆளுக்கு 2 லட்ச ரூபா பணம் கேட்டாங்க. நான் ஏன் உங்களுக்கு பணம் தரணும், அதை நான் எங்கள் அத்தைக்கிட்டே கொடுத்துக்கிறேன், என்னை எங்கள் அத்தைக்கிட்ட பேச விடுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் எங்கள் அத்தைக்கிட்ட என்னை பேச விட மாட்டுறாங்க. அத்தை தெளிவாக என்கிட்ட பேசினாலும் மறுபடியும் ஃபோன் போட்டு ஜெயபாரதியும் லூத் மேரியும் என்னை மிரட்டிகிட்டே இருக்காங்க. ஐயா கொலை மிரட்டல் விட்டதுனால நான் இங்கே கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் என்னை கூப்பிட்டு அத்தையும் கூப்பிட்டு ஒரு வாட்டி விசாரணை செய்யணும் ஐயா. இதுக்கு என்னோட உயிருக்கு ரொம்ப ஆபத்து இருக்குது. என்னை மறுபடியும் மிரட்டிகிட்டே இருக்காங்க. எனக்கு இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்குது. பயந்துட்டு தான் நான் காசு கொடுக்கணும்னு ஒத்துக்கிட்டேன். ஆனாலும் என்னை ஏன் மிரட்டுறாங்கன்னே தெரியல ஐயா. யாருக்கோ ஃபோன் போட்டுலாம் கொடுத்து என்னை மிரட்டுறாங்க. எனக்கு பாதுகாப்பு வேணும்னு தான் நான் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அது மட்டுமன்றி கலைவாணியை அச்சுறுத்தி அவரது கூகுள் பே மூலமாக 2000 ரூபாயை பறித்து கொண்டதோடு நாங்கள் கேட்கும் பொழுது மீதி பணத்தை தர வேண்டும்,
தங்கமணியிடம் தரக்கூடாது, மீறினால் உன்னை கொலை செய்து விடுவேன் என தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் பெரும் அச்சமடைந்த பாதிக்கப்பட்ட பெண் கலைவாணி தனக்கு கொலை மிரட்டல் விடுத்து பணம் பறித்த ஜெயபாரதி மற்றும் லூர்து மேரி ஆகிய நபர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தனது உயிருக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் தாம்பரம் காவல் ஆணையரிடம் கோரிக்கை அளித்துள்ளார். ஏற்கனவே தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் அரசியல் ரீதியாக மோதிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தங்களின் சொந்த பிரச்சனைகளையும் தாவேகா அதிமுக என கட்சிகளின் பெயரை இழுத்து கமிஷனரிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.